உங்க பிசினஸ்ல ஒரு நற்செய்தி வரப்போகிறது. உங்க குடும்பத்துல ஒரு நற்செய்தி வரப்போகிறது. வியாதியா இருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நற்செய்தி வரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரப்போகிறது. நீங்கள் அமிழ்ந்து போன இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரப்போகிறது. தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரப்போகிறது. அந்த தூர தேசம் என்கிறது ஒருவேளை வெளிநாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து, தூர தேசமாகிய பரலோகத்திலிருந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய வம்சத்திற்கும் ஒரு நற்செய்தியை கர்த்தர் அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய காதுகள் ஒரு இனிமையானவைகளை கேட்க போகிறது. இத்தனை நாட்களும் இந்த வருடம் ஆரம்பித்தது முதற்கொண்டு இதுவரையிலையும் காதுகளிலே கேட்கிற செய்திகள் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். காதுகளிலே கேட்கிற செய்திகள் உங்களுடைய விசுவாசத்தை தடுத்து நிறுத்தலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த இரண்டாவது நாள் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இனி உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் அனுப்ப போகிறார். அந்த நற்செய்தி வரும்போது உங்களுடைய விடாய்த்த ஆத்துமா அப்படியே பலன் அடையும். சோர்ந்துவோ இருக்கிற இருதயம் பலன் அடையும். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. அந்த செய்தி உங்களை நிம்மதியாய் தூங்க வைக்கும். அந்த செய்தி உங்களை சந்தோஷப்படுத்தும். அந்த செய்தி அடுத்த லெவல் உங்களை கொண்டு போகும். அந்த செய்தி ஆண்டவர் மேல நீங்கள் ஒரு பெரிய விசுவாசம் வைக்கிறதற்கு அந்த செய்தி ஒரு பெரிய காரணமாய் இருக்கும். ஆமென். கண்டினியூவா என்ன கேட்கறதெல்லாம் இந்த மாதிரி செய்தியா இருக்குது, இந்த மாதிரி செய்தியா இருக்குது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவிற்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல உங்களுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்ப போகிறார். நீங்கள் சந்தோஷப்படுகிற ஒரு வார்த்தை உங்களை தேடி வரப்போகிறது. அந்த ரிசல்ட்டில் அந்த வார்த்தையை நீங்க கேட்பீங்க. ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளாகவே உங்க காதுகளில் கேட்கிற அந்த நற்செய்தி பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு உண்டு பண்ணும். இதுவரையிலும் கேட்காத ஒரு செய்தியை உங்க காதுகளிலே கேட்கும். எப்படி யோசேப்பு அந்த செய்தியை கேட்டானோ அதே போல ஆண்டவர் நம்முடைய காதுகளிலே செய்தியை கேட்க பண்ணுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி அப்படின்னு வேதத்தில் நான் தியானித்து கொண்டே இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேதத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு செய்தி அவனுடைய முழு வாழ்க்கையுமே இருட்டாக்கிருச்சு. அப்படின்னா அந்த செய்தியினுடைய விளைவு என்னன்னு அந்த மனுஷனுக்கு தெரியாது. அந்த செய்தி நல்லதா கெட்டதான்னு கேட்கிற அறிவு, அதற்குரிய வயசு கூட இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு செய்தி அவனுக்கு நேராய் வந்ததுனால அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை முழுக்க 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 ஒரு இருட்டுக்குள்ளேயே தள்ளிருச்சு. அப்ப இன்றைக்கு அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு செய்தியினால ஒரு மனுஷன் அவ்வளோ பாதிக்கப்பட முடியுமா அப்படின்னு நான் நினைக்கும் போது, எந்த செய்தியினாலே அந்த மனுஷன் பாதிக்கப்பட்டானோ அந்த மனுஷனை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் அதே போல ஒரு செய்தியை கர்த்தர் அவனுக்கு அனுப்பினார். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் ஆமென் 9ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து நான் உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மேவிபெசேத் என்கிற ஒரு மனிதன், அப்படின்னா இந்த மேவிபெசேத் என்கிற இந்த பிள்ளை என்னன்னா, இது ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 5 இயர்ஸ் 5 வயசான ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த பிள்ளைய அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி தாதி தன்னுடைய இடுப்புல அவங்க சுமந்துட்டு வராங்க. அப்ப அவங்க சுமந்துட்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய செய்தி அந்த அரண்மனைக்கு வருகிறது. இந்த பிள்ளை பிறக்கும் போது அரண்மனையில் இந்த பிள்ளை பிறக்குது. இந்த பிள்ளை பிறக்கும் போது இந்த பிள்ளைக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறாரு. அப்ப அந்த தாதி சுமந்துட்டு வரும்போது என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னா, உங்க தாத்தா செத்து போயிட்டாரு யுத்தத்துல, அதே போல உங்க அப்பாவும் யுத்தத்துல செத்து போயிட்டாரு. தன்னுடைய தாத்தாவும் தன்னுடைய அப்பாவும் இறந்து போன அந்த செய்தியை இந்த குழந்தையை தூக்கிட்டு வருகிற அந்த தாதி கேள்விப்பட்ட உடனே தூக்கி கொண்டு வந்திருக்கிற பிள்ளையை என்ன அவசரத்தில் விட்டாங்கன்னு தெரியல. அந்த அவசரத்தில் அந்த பிள்ளையை கீழே விட்டுருவாங்க. கீழே விட்ட உடனே பிறக்கும் போது நல்லா பிறந்த நல்ல கால்களோடு பிறந்த அந்த பிள்ளை இப்ப என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த ஒரு செய்தியினாலே அந்த பிள்ளை முடமாக்கப்பட்டுருச்சு.
தன்னுடைய 2 கால்களும் அவங்க மடியிலிருந்து கீழே விழுந்ததுனால அது எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியல. அதற்கு பிறகு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் இல்லை. தாத்தா செத்துட்டாரு, அப்பா செத்துட்டாரு, யுத்தத்தில் பல யுத்த வீரர்கள் செத்துட்டாங்க. உலக அந்த அந்த ராஜாங்கத்தினுடைய தன்மை மாறிடுச்சு. யார் எங்க இருக்கா எங்க போனா எதுவுமே தெரியல. இப்படி ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பமானதுனால இந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கோ, இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கோ, இந்த குழந்தைக்கு காலில் அடிபட்டுச்சுன்னு சொல்றதுக்கோ யாருமே இல்லாம ஒரே ஒரு செய்தி, நல்லா இருந்த ஒரு மனுஷனை வேதம் சொல்லுகிறது முடமாக்கிற்று. அவன் எழும்ப முடியாதபடி அவன் முடமாக்கிற்று. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த செய்தியில ரொம்ப கவனமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் என்ன பண்ணாது அப்படின்னா பதறாது, அது கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும். நீங்க துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் வாசிக்கலாம். அந்த 112வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான ஒரு அபிஷேகம். இன்றைக்கு இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய காதுகளிலே துர்ச்செய்தி வராதுன்னு நான் சொல்லல, நம்முடைய காதுகளிலே பயப்படுத்துகிற செய்தி வராதுன்னு நாம் சொல்ல முடியாது. நம்முடைய காதுகளிலே சில நேரங்களிலே நல்ல செய்திகள் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கிறதுனால மோசமான செய்திகள், பயப்படுத்துகிற செய்திகள், நம்மை அழிக்கிற செய்திகள், மிரட்டுகிற செய்திகள், இப்படிப்பட்ட நிறைய செய்திகள் நமக்கு வரும். ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, எவ்வளவு பெரிய துர்ச்செய்தியை ஒரு நீதிமான் கேட்டாலும் அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இருதயத்தை தரப்போகிறார். அது என்ன இருதயம் என்றால், என்ன செய்திகள் வந்தாலும் அசையாத ஒரு இருதயத்தை கர்த்தர் தரப்போகிறார். இதுவரைக்கும் வருகிற செய்திகள் உங்களை அசைய பண்ணி இருக்கலாம், உங்களுடைய பலனை குறைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பவரை ஆண்டவர் தருவார், ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் உங்களுடைய இருதயம் கலங்காதபடி தைரியமா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, ஆண்டவர் இந்த வார்த்தையை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே வாய்க்க பண்ணுவாராக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு துர்ச்செய்தியை இந்த இவங்களுடைய காதுகளில் கேட்ட உடனே இவனுடைய வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே முடமாக்கப்பட்டு கிடந்தது. வேதத்தில் அப்படி சொல்றது, இவனுடைய 2 கால்களும் முடமானது. அப்போ நிறைய பேர் எதனால முடமாக்கப்பட்டிருக்கிறாருங்கன்னா, சில செய்திகள் சிலரை முடமாக்கிருச்சு. பாருங்க, யோசேப்பு அரண்மனையிலே இருக்கிறான். அரண்மனையிலே இருக்கும்போது அவனுக்கு ஒரு செய்தி வருது. தன்னுடைய போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னா, நீ சிறைச்சாலை போறதுக்கு டைம் ஆயிருச்சு, உன்னை நாளைக்கு சிறையில போட போறாங்க, நீ செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு இப்ப சிறைச்சாலையில போடப்படுகிறார்கள். ஆனால் அது துர்ச்செய்தி, அது ஒரு பொய்யான செய்தி, அது அவனுடைய செய்தி அல்ல. அவ்வளவுதான். அந்த செய்தியை கேட்ட உடனே யோசேப்பு முடமாக்கப்படவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு சிறைச்சாலையிலே அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு அவனுக்கு கிடைத்தது. ஆனா நீங்க எலியா தீர்க்கதரிசி எடுத்து பாருங்க, வேதம் சொல்லுது, அங்கிருந்து அந்த லேடியின் இடத்துல இருந்து ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்த உடனே அவனுடைய இருதயம் அப்படியே கலங்கி போகுது. அதுவரையிலும் வைராக்கியமா இருந்த மனுஷன், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்த மனுஷன், அதுவும் மோசமான அந்த நபரிடத்திலிருந்து ஒரு செய்தி வருது. இந்த செய்தி வந்த உடனே அவ்வளவுதான், நாளைக்கு நேரம் உன் தலையை எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு மிரட்டலான செய்தி வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேதம் சொல்லுது, அவன் ஒளிந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, அந்த செய்தி அவனை முடமாக்கிருச்சு, அந்த செய்தி அவனை படுக்க வச்சிருச்சு, அந்த செய்தி அவனை எழும்ப விடாம பண்ணிருச்சு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே, உடைய கணவனார் மூலமாய் வந்த செய்தியா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் வந்த செய்தியா இருக்கலாம், நீங்க நேசித்தவர்கள் மூலமாய் வந்த செய்தியா இருக்கலாம். அந்த செய்தி ஒருவேளை உங்களை முடமாக்கி கொண்டே இருக்கலாம். ஐயோ, என்னை இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டேனே, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கேட்கணுமா, ஐயோ அவருடைய வார்த்தைக்கு நான் பயப்படுறேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த 2வது நாள் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். அந்த செய்தி உன்னை முடமாக்க முடியாது.
ஆமேன். எந்த செய்தி உங்களை முடமாக்கி படுக்க வைத்ததோ, எந்த செய்தியினால் நீங்கள் முடமாக்கப்பட்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதோ பின்னாடி ஒரு செய்தி வருகிறது. ஓ, உனக்கு பின்பாக ஒரு செய்தி வருகிறது. இந்த மேவிபோசேத் என்கிற இந்த மனுஷனுக்கு இன்னொரு செய்தி ராஜ அரண்மனையிலிருந்து வருகிறது. அந்த செய்தி மறுபடியும் அவனை எழுப்பி விட்டது போல, ராஜாவுடைய சமூகத்திற்கு கூட்டி கொண்டு போனது போல, இன்றைக்கு கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே, இயேசுவே, இப்பொழுது மேவிபோசேத்திற்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது போல, என் பிள்ளையை நான் தூக்கிடுவேன், என் பிள்ளை நிறுத்தப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு செய்தி என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருவதாக. அந்த முடக்கத்தில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. ராஜா அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி புறப்படுது. என்ன செய்தி புறப்படுது அப்படின்னு சொன்னா, அவனுடைய தகப்பனாராகிய யோனத்தான், தாவீது சொல்லுகிறான், யோனத்தானின் நிமித்தம் என்னுடைய சவுலுடைய குடும்பத்துக்கு யாராவது ஒருத்தருக்கு நான் நன்மை செய்ய வேண்டியது இருக்காப்பா? யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா? சவுலுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உயிரோடு இருந்தா அவங்களுக்கு நான் நன்மை செய்ய விரும்புகிறேன். யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு கேட்டா, அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், ஒரே ஒருத்தன் இருக்கிறான். அவன் யார் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு செய்தினாலே முடமாக்கப்பட்டவன். அவன் எந்த உதவியும் இல்லாமல் இருக்கிறவன். அந்த மனுஷன் அந்த ஒரு செய்தி அவனுடைய வாழ்க்கையை முழுக்க முடக்கிருச்சு, அவனை எழும்ப விடாம பண்ணிருச்சு. இப்போ தாவீது சொல்லுகிறான், அவன் எந்த இடத்துல இருந்தாலும் இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்திற்கு அவன் வரணும். அவனுக்கு ஒரு அழைப்பு கடந்து போனது, ஒரு செய்தி கடந்து போனது. நான் நம்புறேன், இது மேவிபோசேத்திற்கு மட்டும் அல்ல பிரதர், உங்களுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை தர்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தர்றாரு. சீக்கிரமா ராஜா அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி புறப்பட்டு வரும். பெரிய இடத்திலிருந்து ஒரு செய்தி புறப்பட்டு வரும். தகுதி இல்லாத இடத்திலிருந்து ஒரு செய்தி புறப்பட்டு வரும். நீ அறியாத இடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு புறப்பட்டு வரும். உங்களுடைய கற்பனையிலே இல்லாத ஒரு இடத்திலிருந்து ஒரு செய்தி புறப்பட்டு வரும். அந்த செய்தி உங்களை பலப்படுத்தும். அந்த செய்தி உங்களுக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வரும். அந்த செய்தி உங்களுக்கு காலம் முழுவதும் நீங்கள் அங்கே இருக்கிற அளவிற்கு அந்த செய்தியை கர்த்தர் நல்ல செய்தியாய் மாற்றுவார். அந்த செய்தியின் நிமித்தமாய் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். அந்த செய்தியின் மூலமாய் மரணம் வரைக்கும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு தொடர போகிறது. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லி, ரத்தன மரஹதலரம், இயேசுவே இயேசுவே, இப்போ தட்டி எழுப்புவீராகப்பா. இயேசுவே, 3 நாளைக்குள்ளே, இந்த 3 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே நிறுத்துவார் என்று சொன்னது போல, இந்த 3 நாள் முழங்கால் யுத்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே ஒரு செய்தி, அற்புதமான ஒரு செய்தி, என் பிள்ளையை தட்டி எழுப்புகிற ஒரு செய்தி, ஆமென், கடந்து வருவதாக. ஓ ஹalleluya. அந்த செய்தியை கர்த்தர் எங்களுக்கு அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஹalleluya. வெறும் கெட்ட செய்திகளும், வெறும் மரண செய்திகளும், அழிவின் செய்திகளும் மட்டும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் என்ன செய்தி உள்ளவர் என்றால், அவர் நற்செய்தி உள்ளவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது தூதன் அறிவிக்கிறான், இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன், இதோ நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். அத்தனை நாட்களும் இருண்ட காலமாய் இருந்த இந்த உலகம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நற்செய்தி, நற்செய்தி, நற்செய்தி. இயேசுவினுடைய பிறப்பே ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தியை எஸ் 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 ஆமென், எஸ் நடக்கட்டும். என் பிள்ளை ஜெபம் பண்ணும் போதே அது நடக்கட்டும் ஆண்டவரே. எஸ் விசுவாசிக்கும் போதே நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த செய்தி குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெருமையை கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கை அப்படியே நான் தியானிக்கும் போது ஒரு 6-7 காரியம், ஒரு 10-15 விஷயம் நான் அப்படியே இந்த துர்ச்செய்தியை கேட்டு ஒடுங்கி போய் படுத்து கிடந்த இந்த மேவிபோசேத்திற்கு இந்த ஒரு செய்தி அவனை எப்படியெல்லாம் கட்டி எழுப்பிருச்சு அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது நிறைய காரியத்தை அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனாலும் அதுல ஒரு சிலதை மட்டும் உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 4வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்படின்னா 2 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, ஆமென், சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோத்
அடுத்த பேரிலே அம்லியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது அவனை லோத்தபாரில் இருக்கிற அம்லியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் இப்ப இந்த மேவிபோசேத்து தன்னுடைய 2 கால்களும் முடமாக்கப்பட்டதுனால, ஏன்னா தன்னுடைய தகப்பனார் இல்லை, தன்னுடைய தாத்தா இல்லை, அரசாங்கம் தங்களுடைய கைகளை விட்டு போயிருச்சு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் முக்கியமானவர்கள் இவங்களுடைய தாத்தாவும் இவங்க அப்பாவும். பட் தாத்தா அப்பா எல்லாரும் இறந்தாச்சு, கூட இருந்தவங்க எல்லாம் இறந்தாச்சு, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்ப இந்த குழந்தை இந்த பையன் 2 காலும் மாக்கப்பட்டதுனால இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுக்குள்ள இப்பொழுது ஒரு பெரிய பயம் இருக்குது. என்ன பயம் இருக்கு அப்படின்னா, இந்த குடும்பத்துல ஒருத்தரையும் மிச்சம் வைக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு யுத்தம் நடக்கும்போது யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்துல ரத்த சம்பந்தமான உறவு இருக்குமானால் அவங்களை எப்படினாலும் அவங்க கொன்றுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ரத்த சம்பந்தமான உறவு இருந்து அவங்க பழி வாங்குவாங்க, அவங்க நாளைக்கு சொத்துக்கு நிற்பாங்க. அப்படின்னா அவங்கள விட மாட்டாங்க. அப்போ இந்த மேவிபோசேத்துக்குள்ள ஒரு பயம் வருது. நம்ம இந்த ஊர்ல இருந்தா நம்மளை விட மாட்டாங்க, நம்மளை கொன்றுவாங்க, நம்முடைய உயிர் ஏதாவது தப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஊரை விட்டே போகணும். அப்போ இந்த ஊரை விட்டு இந்த மனுஷன் எங்க போறான் அப்படின்னா லோத்தபார். இந்த லோத்தபார்ன்றது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேல் நாட்டினுடைய கிட்டத்தட்ட லாஸ்ட் அர்த்தம் அப்படின்னா கடைக்கோடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கடைக்கோடி. அந்த லாஸ்ட்ல அதுக்கப்புறம் அந்த நாடு இல்லை, அதுதான் லாஸ்ட். அங்க இருந்தா யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அங்க யாருமே போக மாட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு மனுஷன் மறைஞ்சுதான் வாழ முடியும். சோ இந்த சூழ்நிலை அவனை எங்க கொண்டு போயிருச்சுன்னா, யாருக்கும் தெரியாம கண்ணு கட்டாத தூரத்துல கொண்டு போயிருச்சு. ஒரு செய்தி, அவனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு செய்தி அவனை கடைக்கோடிக்கு கொண்டு போயிருச்சு. ஆனா இப்ப ராஜாவினிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருது. அவன் எங்கே என்று ராஜா கேட்டு, இப்போ ஒரு 5வது வசனத்துல அந்த ராஜா சொல்றாரு, அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோத்தபாரில் இருக்கிற அம்லியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேதே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா. ஒரு செய்தியை கேட்டு தன்னுடைய தேசத்தினுடைய அந்த கோடியில போய் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ராஜாவினிடத்திலிருந்து கடந்து போன ஒரு செய்தி டைரக்டா எந்த தடையும் இல்லாம ராஜாவினுடைய சமூகத்திற்கே அவனை கொண்டு நிறுத்தினது. ராஜா அரண்மனையில கொண்டு நிறுத்தினது. பொக்கிஷ சாலை இருக்கிற இடத்துல கொண்டு நிறுத்தினது. அழகுள்ள ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தினது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் காண்பித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு செய்தி, உன் பிள்ளைய அந்த கோடிக்கு கொண்டு போயிருக்கலாம், என் மகன் அந்த லாஸ்டுக்கு கொண்டு போயிருச்சு, உங்க குடும்பத்தை அந்த கோடிக்கு கொண்டு போயிடலாம். இந்த ஒரு செய்தியினால நீங்க ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த ஒரு செய்தியினால யாருடைய கண்ணுக்கும் தெரியாத அளவிற்கு நீங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த ராஜா அரண்மனையிலிருந்து கடந்து போன அந்த செய்தி மறுபடியும் மேவிபோசேத்தை வேறு எந்த இடத்திற்கும் அல்ல, ராஜா அரண்மனைக்கு கொண்டு வந்தது போல உயரமான இடத்துல உங்க பிள்ளையை கொண்டு கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். இப்பொழுது கைகளை தட்டி ஆமோதித்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இயேசுவே, இப்பொழுது அந்த செய்தி அந்த பிள்ளையினிடத்துல போகட்டும், அந்த மூத்த பிள்ளையினிடத்துல கடந்து போகட்டும், அந்த செய்தியினால அப்செட் ஆயிருக்கிற அந்த பிள்ளை மேல கடந்து போகட்டும். இயேசுப்பா, இந்த வார்த்தையை பேசும் போதே, பேசிக்கொண்டு இருக்கும் போதே, இயேசுவே, இப்பொழுது அந்த மேவிபோசேத் என்கிற மனுஷன் மேலே நீர் இவ்வளவு பெரிய இரக்கத்தை வைப்பீரானால், இயேசுவே, எங்க மேல் இரக்கத்தை வைப்பதற்கு இப்போ thank you Jesus, thank you Jesus, ராஜா அரண்மனை வரைக்கும் நீர் கொண்டு வருகிறதற்காக நன்றி. ஹalleluya, hallelujah, 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 amen, thank you Jesus, amen. அந்த கோடியிலே இருக்கிற மேவிபோசேத்தை, ஒரு வார்த்தையினால பின்தங்கி போன மேவிபோசேத்தை, ஒரு வார்த்தையினால ஒளிஞ்சு கிடந்த இந்த மேவிபோசேத்தை, யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சு வாழ்ந்த இந்த மேவிபோசேத்தை, யாருடைய கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு நினைச்ச இந்த மேவிபோசேத்தை கர்த்தருடைய ஒரு வார்த்தை எங்க கொண்டு நிறுத்திச்சுன்னா ராஜ அரண்மனைக்கு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுக்கு ஒரு செய்தி கண்டிப்பா கடந்து வரும், உங்க குடும்பத்திற்கு கண்டிப்பா ஒரு செய்தி கடந்து வரும். அந்த செய்தி உங்களை இழுத்து கொண்டு வரும்.
அந்த செய்தி உங்களை இழுத்து கொண்டு வரும். அந்த செய்தி உங்களை அழைத்து கொண்டு வரும். அந்த செய்தி உங்களை தலை நிமிர்ந்து பண்ண வைக்கும். அந்த செய்தி ராஜ அரண்மனையிலிருந்து அந்த செய்தி உங்களுக்கு கடந்து வரும். ஸ்தோத்திரம். அந்த வழியை கர்த்தர் நமக்கு திறப்பாராக. கர்த்தர் நமக்கு திறப்பாராக. கர்த்தர் நமக்கு திறப்பாராக. ஆமென். இந்த அடுத்ததாக நம்ம இரண்டாவதாக இந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிக்கலாமே? நம்பர் 3 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. தாவீது ராஜாவினுடைய அரண்மனையில் போய் இருக்கும்போது அவனுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, அப்படியே மனசுல இருக்கும்போது ஒரு நினைவு வருது, ஒரு நினைப்பு வருது. அவன் ராஜாவா இப்போ வீட்டு இருக்கிறான். அவன் சவுலுடைய குடும்பத்தார அவன் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், சவுல் எத்தனை நாள் உயிரோடு இருந்தானோ அத்தனை நாட்களும் தாவீதை முழு பகையாய் பகைத்தான். ஆனா தாவீதுக்கு அந்த சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் அப்படி பகைக்கல. யோனத்தான் தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமானவன். நீங்க 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசிப்பீர்களே ஆனால் 2 சாமுவேல், அது தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசிக்கும் போது, அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். 3வது வசனத்தை கூட வாசிக்கலாம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கு ராஜ்யபாரம் பண்ணிட்டான். அவன் ராஜ்யத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சவுலுடைய குடும்பத்தை அவன் நினைக்கவே கூடாது. அவன் சவுல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எதிரியா இருந்தான். அவருக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படி கேட்டா கூட அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை உள்ள கொன்ற முடியாது. இப்படிப்பட்ட நிறைய நேரம் இருக்கும்போது தன்னுடைய மனசுல என்ன தோணுது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் மீதியா இருக்கிறாங்களா அப்படின்னா ராஜாவுடைய மனசுல ஆண்டவர் நினைவு கூறும்படி பண்ணுகிறார். ஒரு நினைவு வருது. அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மீதி இருந்தா அவங்களுக்கு ஒரு தயை செய்யணுன்ற ஒரு உணர்வு வருகிறது. அது சீக்கிரமாய் வராது. ஆனா நான் நம்புறேன், இதுல ஆண்டவர் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்கிறார். உங்களோட கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருமானால், ஒரு செய்தி கடந்து வருமானால், நீங்க யாருடைய யோசனையிலும் வராமல் இருக்கலாம், யாருடைய சிந்தனையிலும் வராமல் இருக்கலாம், எல்லாருமே உங்களை மறந்து இருக்கலாம். இந்த யோனத்தானுடைய மகனாகிய இந்த மேவி பொசேத்தை எல்லாருமே மறந்தாங்க. இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்க. யாருக்கு ஞாபகம் இருக்கும்? ஒருவேளை வளர்ந்து பெரியவனா இருந்தா கூட 4 பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்க. 4 பேரோட இந்த பிள்ளை பழகின பிள்ளையா இருந்தா கூட ஞாபகம் வச்சிருப்பாங்க. இவன் தான் சின்ன வயசுலயே முடமாக்கப்பட்டானே. ஆனா யாருடைய ஞாபகத்திலையும் இந்த மேவி பொசேத்து இல்ல. எல்லாருடைய ஞாபகத்திலையும் மறந்தாச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு துக்க செய்தி அவனை எல்லாருடைய சிந்தனைகளுக்கு மறைக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ராஜாவுடைய சிந்தனையில மேவி பொசேத்து என்கிற ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் அவனை ஞாபகப்படுத்த ஆரம்பித்தார். அவனுடைய சிந்தனையிலே அவன் வர ஆரம்பித்தான். நான் நம்புறேன், இந்த வார்த்தையின் படிதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏதோ ஒரு துக்க செய்தியினால் நீங்கள் உங்களை ஒதுக்கி கொண்டதனால், நீங்கள் பாளையத்தை விட்டு புறம்பே போனதனால், யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து வாழ்ந்ததனால் எல்லாருமே உங்களை மறந்திருக்கலாம். எல்லாருடைய ஞாபகத்திலிருந்து நீங்கள் எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் ராஜாவினுடைய முக்கியமான நபருடைய சிந்தையில இந்த மேவிபோசேத் என்கிற ஒரு மனுஷனை ஞாபகப்படுத்த உண்மையானால் இப்பொழுது கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். நீ செய்த வேலைக்கு ஆண்டவர் உன்னை ஞாபகப்படுத்துவார். நீ செய்த காரியத்திற்கு இன்னும் பதில் உனக்கு கிடைக்காவிட்டாலும் இதோ ராஜாவுடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்கிறது. உங்களை குறித்த ஒரு ஞாபகம் அநேகருக்கு உண்டாக போகிறது. எந்த இடத்திலே மறக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே ஞாபகம் இல்லாமல் ஒதுக்கினார்களோ, அந்த இடத்திலிருந்து உங்களை ஞாபகப்படுத்துகிறதற்கு கர்த்தர் அங்கே காரியத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா.
மிருதகாயை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் செய்ததை எல்லாரும் மறந்துட்டாங்க. ராஜாவுடைய உயிரை காப்பாற்றின விஷயத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க. வெறும் நாளாகம புஸ்தகத்தில் மட்டும்தான் எழுதி வச்சாங்களே தவிர இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்தது யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு. ஒரு நாள் ராஜாவுடைய தூக்கத்தை கர்த்தர் எடுத்து போட்டுட்டு, என் பிள்ளை வாசற்படியில் இருக்கிற என் பிள்ளை, கேட் வாட்ச்மேனா இருக்கிற என் பிள்ளை உன் உயிரை காப்பாத்தினான்னு சொல்றதற்காகவே ராஜாவுடைய தூக்கத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். நான் நம்புறேன், நீங்க செய்த எல்லா நன்மைக்கும் யார் மறந்திருந்தாலும் பரலோகம் மறக்காது. சிஸ்டர், பரலோகம் மறக்காது. தாயே, பரலோகம் மறக்காது. அம்மா, உங்க பிள்ளைய பரலோகம் மறக்காது. பிரதர், உங்க குடும்பத்தை பரலோகம் மறக்காது. தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அநீதி உள்ள தேவன் அல்ல. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த வருஷத்திற்குள்ள நீங்க நிறைய பேருடைய ஞாபகத்துல வர போறீங்க. அவங்க ஞாபகப்படுத்த போறாங்க. அந்த இடத்துல இருந்து ஞாபகம் வந்ததுனால ஒரு நன்மை உங்களுக்கு வரப்போகிறது, ஒரு வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது. அந்த இடத்திலிருந்து ஒரு உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். எந்த இடத்திலெல்லாம் மறந்து இருக்கிறாங்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஞாபகப்படுத்த போகிறார். அந்த பிசினஸ் ரீதியா ஒரு ஞாபகப்படுத்த போகிறார். அந்த மனுஷனுடைய இருதயத்துல, அதுவும் மேலிடங்களில். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ பெரிய மகிமையை பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் மறந்து போயிருக்கும் போது கர்த்தர் முக்கியமான ஒருத்தருடைய ஞாபகத்தில் யாரை கொண்டு வர்றார் அப்படின்னா, மேவிபோசேத் என்கிற இந்த ஒரு பிள்ளைக்காக ஆண்டவர் யாருடைய ஞாபகத்தை தட்டி எழுப்புறாருன்னா, இல்லை ஒரு பிள்ளை இருக்கான்ப்பா, ஒரு பிள்ளை இருக்கான். அப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு நன்மை இருக்குது. இந்த மேவிபோசேத் என்கிற இந்த மனுஷனை உதவி செய்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சவுலின் நிமித்தம், அவனுடைய குடும்பத்தாரின் நிமித்தமும், யோனத்தானின் நிமித்தம். யோனத்தான் உயிரோடு இருக்கிற நாளில் யாரோட உடன்படிக்கை பண்ணினார் அப்படின்னா, இந்த தாவீதோட அவர் உடன்படிக்கை பண்ணினார். எப்படி நேசிச்சாரா அப்படின்னு சொன்னா, இந்த யோனத்தான் அப்படின்ற கேரக்டர் த பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னா நம்ம சொல்றது அது அப்படி சொல்றது இல்லை. ஒரு மோசமான தகப்பனுக்கு ஒரு நல்ல பிள்ளை யாரு? யோனத்தான். இந்த அப்பாவுடைய புத்திக்கும் மகனுடைய புத்திக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. சிலர் சொல்லுவாங்க, உங்க அம்மாவனுடைய புத்தி தான் உனக்கு, உங்க அப்பாவனுடைய புத்தி தான் உனக்கு, உங்க அம்மாவனுடைய இதுதான் உனக்கு தொடரும், உங்க அப்பாவனுடைய இதுதான் உங்களுக்கு தொடரும்னு சொல்லலாம். அதை நீங்க நம்பவே நம்பாதீங்க. சவுலுடைய கேரக்டரே வேற, யோனத்தானுடைய கேரக்டரே வேற. யோனத்தானுக்கும் ஏண்டா நீ உண்மையாகவே அவனுடைய வயிற்றுல தான் பிறந்தியான்னு கேட்கிற அளவிற்கு டோட்டலி டிஃப்ரெண்ட், வித்தியாசமானது. இந்த தாவீதை தன்னுடைய தகப்பனார் பகைக்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இவன் ஆண்டவருடைய பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உயிருக்குயிராய் நேசிக்கிறான். இப்போ தன்னுடைய தகப்பனையும் பகைச்சிக்க முடியாது, இவனையும் பகைச்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்றாங்க. எப்பா, நீ ராஜாவானேன்னா என் குடும்பத்தின் மேல கைய வைக்காத, நான் ராஜாவானேன்னா உன்னை எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா யோனத்தான் சீக்கிரமா செத்து போயிறாரு. இப்ப அவனுடைய பிள்ளை தான் யாருன்னா மேவிபோசேத். எப்பா, நீ யோனத்தானுடைய பிள்ளையா, என் ஃப்ரெண்டோட பிள்ளையா, என்னுடைய நண்பனோட பிள்ளையா? என் நண்பனோட என் பண்ணின உடன்படிக்கை இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அவனுடைய நேசம் ஸ்திரீகளுடைய நேசத்தை பார்க்கலும் பெரிய நேசம். அதனால நான் உனக்கு தயவு செய்வேன். இந்த வார்த்தையின்படி நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்க அப்பா செஞ்ச நன்மையை கர்த்தர் உங்க கையில கண்டிப்பா தருவார். எப்படி ஒரு யோனத்தானுடைய நன்மை இந்த மேவிபோசேத் என்கிற இந்த மகனை காப்பாற்றினதோ, உதவி செய்ததோ, அம்மா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு ஒரு பலனா மாறும். சிஸ்டர், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க குடும்பத்திற்கு ஒரு பெரிய வெற்றியாய் மாறும். யோனத்தானுடைய அன்பு இன்னைக்கு மேவிபோசேத் என்கிற ஒரு மனுஷனை காப்பாற்றும். ஆனால் உங்க ஜெபத்திற்கு கண்டிப்பாக வலிமை உண்டு, உங்க கண்ணீருக்கு கண்டிப்பாக வலிமை உண்டு. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சினதற்கு எத்தனை பேர் சொன்னாலும் உங்க ஜெபத்தை விடாதீங்க, உங்க கண்ணீரை விடாதீங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்து உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகளை கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோனத்தானின் நிமித்தம் மேவிபோசேத்திற்கு தயவு கிடைத்தது போல உங்கள் நிமித்தம் ராஜாக்களுடைய கண்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும். நீங்க பட்ட எந்த கஷ்டமும் அவங்களுக்கு வரவதில்லை. நீங்க விதைச்சதை கர்த்தர் அவர்களை அறுக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். நீங்க பாடுபட்டதனுடைய பலன் அவர்களுடைய கையிலே கிடைக்கும். ஆமென். நீங்க கஷ்டப்பட்டீங்க, ஆனா கர்த்தர் உங்க பிள்ளைகளை நல்லா வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
ஆமேன். அவன் வெறும் நினைவு கூறப்பட்டவன் மட்டுமல்ல, நினைவு கொடுக்கிறது மட்டும் இல்லை. இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா, தன்னுடைய தகப்பனாருடைய நன்மையின் நிமித்தம் இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்கிறது. அப்படியே தியானிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நீங்கள் 3வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோத்தபாரிலே அமலேயனின் குமாரனாகிய மாக்கீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். அடுத்து ஒரு 6வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்திற்கு வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். ஆமேன். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான், இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மேவிபோசேத்து என்கிற மனுஷனுக்கு இந்த ஒரு செய்தியின் மூலமாய் நிறைய வாசல்கள் அடைக்கப்பட்டுருச்சு. அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளையெல்லாம் ராஜாவினுடைய குமாரனா இருக்கும்போது கடைக்கு போனா அவன் பணம் கொடுக்க வேண்டியதே இல்லை, அவனுக்கு சாப்பாடு வந்திருக்கும். எங்க போனாலும் திறந்த வாசல், எங்க போனாலும் அவனுக்கு நன்மை, யார் வேணாலும் தூக்கி மடியில வச்சுக்குவாங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு திறந்த வாசல் உள்ள பிள்ளை ஒரு செய்தியினால இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவனை சுற்றி இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்படுகிறது. யாருமே அந்த குழந்தைய கேர் எடுக்கல, யாருமே அந்த குழந்தைய தன்னுடைய வீட்டுல கூட்டிட்டு போகல, யாருமே ஐயோ ராஜாவினுடைய பிள்ளையாச்சே வாப்பா நான் சாப்பாடு போடுறேன்னு யாருமே சொல்லல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைய அவங்க எடுத்து தன்னுடைய வீட்டுல வளர்த்துனாங்கன்னா அவங்களுக்கும் சேர்ந்து பிரச்சனை ஆயிடும். சவுலுக்கு எதிர்ப்பாளராக இருக்கிறவர்கள் வந்து இந்த பிள்ளையை எங்க பார்த்தாலும் கொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுக்கிறவங்கள கொல்லுவாங்க. அப்போ இந்த மேவிபோசேத்து என்கிற இந்த மனுஷனுக்கு வந்து ஒரே ஒரு செய்தி, அந்த செய்தி என்ன பண்ணுச்சுன்னா, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வாசல்களையும் அடைச்சிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு லிட்டரலா உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். அந்த மனுஷன் இப்படி பேசுனதுனால இந்த வாசல் அடைக்கப்பட்டுச்சு பாஸ்டர், இந்த பிசினஸ் தடையாகி போயிருச்சு பாஸ்டர், வர வேண்டியது தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு பாஸ்டர், இந்த ஒரு செய்தி தான் காரணம், இந்த ஒரு வார்த்தை தான் காரணம், இந்த ஒரு மனிதன் தான் காரணம், என் வாழ்க்கையில பெரிய பெரிய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு, எனக்கு எந்த இடத்துலையுமே வாசல் திறக்கல, நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்தவன். ஆனா இப்போ இந்த மேவிபோசேத்திற்கு இன்னொரு சத்தம் வருகிறது, இன்னொரு செய்தி வருது. அந்த செய்தி எங்க வாசல் அவனுக்கு திறந்துச்சு அப்படின்னு சொன்னா, அரண்மனை கதவுகளை, அதிகார கதவுகளை கர்த்தர் மேவிபோசேத்திற்காக திறந்தார். அதிகார கதவுகள் அவனுக்காக திறந்தது, அரண்மனை கதவுகள் அவனுக்காக திறந்தது. ஆமென். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு அடைக்கப்பட்டது ஒரு வாசல், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறது 7 வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். அரண்மனை கதவுகள் திறக்க போகிறது. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பீடத்திலே இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தாரே. நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. முழு பலத்தோடு ஜெபத்தோட அதை ரிசீவ் பண்ணுங்க, ஜெபத்தோட ரிசீவ் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு அந்த வாசல் திறக்கட்டும், பெரிய பெரிய இடத்தினுடைய வாசல்கள் திறக்கட்டும். ஓ, கற்பனை பண்ண முடியாத இடத்திலே வாசல்கள் திறக்கட்டும், அரண்மனை வாசல்கள் திறக்கட்டும், பெரிய பெரிய கதவுகள் திறக்கட்டும். இப்போ அந்த வியாபாரத்தில் கதவுகள் திறக்கட்டும், எதிர்கால வாழ்க்கைக்காக கதவுகள் திறக்கட்டும். இயேசுவே, இந்த 3 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இயேசப்பா, ஒரு செய்தியினால் அடைக்கப்பட்ட அந்த வாசல் இருக்குமானால் இப்பொழுது பரலோகத்திலிருந்து புறப்படுகிற ஒரு சத்தம் அந்த வெண்கல கதவை உடைச்சு அந்த வாசலை இப்ப திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் இப்பொழுது முற்றிலுமாய் எடுக்கப்படுவதாக. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஜீசஸ் ஜீசஸ், இது நடக்க போகிறது, நடக்க போகிறது. Thank you Jesus. அரண்மனை கதவுகள் திறக்கப்படும், அரண்மனை கதவுகள் திறக்கப்படும். இந்த ஊழியத்திற்கு அரண்மனை கதவுகள் திறக்கப்படும். கம்ஃபோர்ட் சர்ச்சுக்கு அரண்மனை கதவுகள் திறக்கப்படும். உங்களுடைய குடும்பத்திற்கு அரண்மனை கதவுகள் திறக்கப்படும். உங்கள் தேவைகளுக்கு அரண்மனை கதவுகள் திறக்கப்படும். பிள்ளைகளுக்கு அரண்மனை கதவுகள் திறக்கப்படும். ஓ ஹalleluya.
இப்போ கர்த்தருடைய அபிஷேகத்தினால், ஆண்டவருடைய வல்லமையினால் அதெல்லாம் அப்படியே நடக்க போகிறதற்காக நன்றி, 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 நன்றி. தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். ஆமென். எந்த செய்தி கதவை அடைச்சிருச்சோ, எந்த செய்திகள் கதவை அடைச்சிருச்சோ, அதே போல தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு செய்தி ராஜா அரண்மனையினுடைய கதவுகளை, வெண்கல கதவுகளை, ஆமீன், பெரிய கதவுகளை நமக்காக, சில செய்திகள் நமக்காக திறக்கும், சில செய்திகள் நமக்காக திறக்கும். இது நிச்சயமா நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க பார்க்க போறீங்க. மனிதருடைய செய்திகள் வாசலை அடைக்கலாம், ஆனா ஆண்டவருடைய செய்தி வெண்கல கதவுகளை உடைக்கும், எப்பேற்பட்ட கதவுகளையும் உடைக்கும். ஆமென். மனிதன் அடைத்த கதவு, மனுஷன் அடைச்ச கதவு கொஞ்சம் தான், ஆனா ஆண்டவர் திறக்கிறது எங்க திறந்தார் அப்படின்னு சொன்னா, மேவிபோசேத்தே, உனக்கு சாதாரணமான வீட்டில் கதவு திறக்கிறது இல்லை, உனக்கு எங்க நான் கதவை திறக்க வைப்பேன்னா அரண்மனை கதவை உனக்காக திறப்பேன், அரண்மனை கதவை உனக்காக திறப்பேன். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அரண்மனை கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. சில இடங்களிலே கதவுகள் அடைக்கப்படுகிறத குறித்து நம்ம கொஞ்சம் கூட நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஆமென். ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு சின்ன சின்ன கதவுகளை அடைப்பார், நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். மேவிபோசேத்திற்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரனுடைய வீட்டில் கதவை திறந்து, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என் வீட்டில் சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு மேவிபோசேத்துக்கு சொன்னோன்னா, அவ்வளோதான். இங்கே தாவீதினிடத்தில் என்ன கும்பிடு போட்டானோ அதே மாதிரி தான் போடுவார் அவர். எப்பா, எனக்காக ஒரு கதவு திறக்குதா, எனக்காக ஒரு வீடு திறக்குதா? ஆனால் எங்கேயுமே அவனுக்கு திறக்கலை. டைரக்டாக ஆண்டவர் எங்கே திறந்தார் அப்படின்னு சொன்னா, ராஜா அரண்மனையிலே, ராஜா அரண்மனையிலே. ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. ஒரு செய்தி உங்களை அழிக்கிறது மாதிரி வரும், ஆனால் இன்னொரு செய்தி உங்களை காப்பாற்றுவதற்கு தேடி வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல, குளிர்ந்த தண்ணீரை போல அந்த செய்தியை எனக்கு அனுப்புகிறதற்கு கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நான் வாசிக்கும் போது அதனுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 7வது வசனத்திலிருந்து, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தமும் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், தாவீது இந்த மேவிபோசேத்தை பார்த்து சொல்கிறாரு, எப்பா, ஒரு செய்தியினால் நீ கலங்கடிக்கப்பட்ட, ஒரு செய்தியினால் நீ தூர தேசத்திற்கு போன, ஒரு செய்தி உன்னை இந்த அளவிற்கு உன்னை தள்ளிருச்சு. ஆனால் அந்த செய்தி உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு போனது அல்ல, இவனுடைய கால்கள் முடமாக்கப்பட்டு இவன் இப்போ வெளியூருக்கு போனதுனால, அந்த பிள்ளையை தேடி யாரும் கண்டுபிடிக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சவுலனுடைய நிலம், சவுல் அப்படின்றது யார் அப்படின்னு சொன்னா அவனுடைய தாத்தா. அவனுடைய தாத்தா யார் அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு நம்ம தியானிச்சோம், அவன் கீசின் குமாரன். சகல ஜனங்களுடைய தோளுக்கும் சகல ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழா இருந்தார்கள். அப்போ இவர் என்னன்னா, இந்த ராஜா வானதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய நிலங்கள், நிறைய சொத்து. அவர் கிங் இல்லை, அவர் ராஜா இல்லை. ஒருவேளை தன்னுடைய தகப்பனாரிடத்தில் இருக்கும் போதே அவருடைய தகப்பனாரே பெரிய பராக்கிரமசாலி, அவங்களே கொஞ்சம் வசதி உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க தான். இப்போ இவங்க தாத்தா யார் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டிற்கு அவர் ராஜாவா இருக்கிறதுனால நிறைய இடத்துல அவங்களுக்கு வசதி, நிறைய இடத்துல சொத்து. ஆனா இவர் இறந்து போன உடனே, யோனத்தான் இறந்து போன உடனே, இந்த பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியாத உடனே அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சுட்டாங்க. தங்களுடைய வேலையை போட்டு தங்களுடையதுன்னு சொல்லி எல்லாருமே அவங்க அந்த இனி கேட்கறதுக்கு யாரும் இல்லைல்ல, இவங்க குடும்பத்தில் யாரும் இல்லைல்ல, இந்த பிள்ளை உயிரோடு இருக்குதா செத்துன்னு யாருக்குமே தெரியாது இல்ல, அதனால அத்தனை பேரும் எல்லாவற்றையும் எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு செய்தி தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையுமே அவன் இழந்துட்டான். இப்போ ராஜா என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், திரும்ப கொடுப்பேன். நீ சம்பாதிச்சது இல்லப்பா, உங்க அப்பா சம்பாதிச்சது இல்லப்பா, உங்க தாத்தா சம்பாதிச்சது முதற்கொண்டு உனக்கு என்னென்ன இருக்குதோ ஒன்று கூட குறையாமல் சகலவற்றையும் நீ திருப்பி கொள்ளுவாய். எல்லாம் உன் கையில திரும்ப கொடுக்கப்படும். உன் கையிலிருந்து பிடுங்கப்பட்டது உன் கையில கொடுக்கப்படும். உன்னிடத்திலிருந்து திருடப்பட்டது உன் கையிலே கொடுக்கப்படும். உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது உங்கள் கைகளிலே திரும்ப கொடுக்கப்படும். ஆண்டவராகிய
கர்த்தர் இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, ஒரு செய்தியின் நிமித்தமாய் எல்லாவற்றையும் நீ இழந்திருக்கலாம். முடிஞ்சவங்க எல்லாம் திருடிட்டாங்க, முடிஞ்சவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. உன்னுடைய இயலாமையை பயன்படுத்தி, உங்களுடைய குறைவை பயன்படுத்தி எல்லாவற்றையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே உங்களுக்கு கொடுக்கல. ஆனா ராஜாதி ராஜா கர்த்தர் கட்டளை இடுகிறார், மனிதன் எடுத்துக்கொண்டு போன அனைத்தையும் பல மடங்கு உங்களுக்கு திரும்பி தருகிறதற்கு ஒருவர் நல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். பாயிண்ட்ஸ். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். சகல உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஆமென். நினைச்சே பார்க்கல, வாழுவேன் நினைச்சே பார்க்கல, இனி எழும்புவேன் நினைச்சே பார்க்கல, இனி திரும்ப என்னுடைய ஊருக்கு நான் வருவேன்னு நினைச்சே பார்க்கல. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சது யார் அப்படின்னா மேவிபோசேத். இனி எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சது யார் அப்படின்னா மேவிபோசேத். எனக்கு யாருமே இல்லைங்க. யாராவது ஒருத்தர் கேட்டா கூட எங்க தாத்தா யார்? என் தாத்தா பெரிய ஆள் தான்ப்பா, ஆனா இப்ப என் தாத்தா என் கூட இல்லை. உங்க அப்பா? எங்க அப்பா அவரோட பெரிய ஆளுப்பா, ஆனா எங்க அப்பா இப்ப இல்லப்பா. யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஒரு செய்தி, ஒரு செய்தி. அவனுடைய வாழ்க்கையில ஹோப்பே இல்லை, எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆனா அப்படி நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷனுக்கு எங்க இருந்து அழைப்பு வருது அப்படின்னா, நான் நம்புறேன் ஒரு செய்தி உங்களை அழிக்கும். ஒரு செய்தி உங்களை அழிக்கிறதற்காக சத்துரு அனுப்புவான். ஆனா அந்த செய்தி உங்களை அழிக்காது. உங்களை வேணா எல்லாத்தையும் இழக்க பண்ணலாம், எல்லாத்தையும் உங்களை விட்டு எடுக்கலாம். ஆனா உங்க உயிரை கர்த்தர் வச்சிருப்பாரு, உங்க ஜீவனோட வச்சிருப்பாரு. அந்த செய்திக்கு உங்களை அழிக்கக்கூடிய சக்தி இல்லை, அந்த செய்திக்கு உங்களை நிர்மூலமாக்குற சக்தி இல்லை. காரணம் என்னன்னா, இன்னொரு செய்தி உங்களுக்கு நேராய் வரும். அது வானத்திலிருந்து பெய்கிற பனியை போல இருக்கும். வானத்திலிருந்து ஒரு பனி பெய்து பூமியை நனைத்து அது முளைத்துகிறது போல. எஸ், ஆமென். இன்னொரு செய்தி உங்களுக்கு வரும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. மகளே, இது உனக்காக தான். மகனே, இது உனக்காக தான். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல உன்னை தூரத்துல கொண்டு போச்சு நீ நினைக்காத. கர்த்தர் தான் உன்னை அங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் அங்க இருந்து உன்னை மறுபடியும் கொண்டு வருவார். முடியல, முடியல, முடியல. ஹல்லேலூயா. மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கை முடியல. மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கை முடியல. என் தேவன் ராஜா அவனுடைய இருதயத்தை கர்த்தர் ஏவுகிறவர். ஹல்லேலூயா. சோ கடைசியாக உன்னை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மேவிபோசேத் இப்போ எல்லாவற்றையும் இழந்து இருக்கும்போது இப்போ அவனுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை இல்லை அது. மேவிபோசேத் ஒன்றும் தாவீதினுடைய பிள்ளை கிடையாது. மேவிபோசேத் தனக்கு எதிரியாய் நினைத்த சவுலுடைய பேர குழந்தை, தன்னுடைய ஃப்ரெண்டோட மகன், தன்னுடைய ஃப்ரெண்டோட மகன், தன்னை உயிருக்குயிராய் நேசித்த ஃப்ரெண்டோட மகன். அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இவனுக்கு ரத்த சம்பந்தமான உறவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 7வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்களேன், நீ என் பந்தியில். ஹலோ, எங்க? என் பந்தியில். அடுத்து சொல்றான் நித்தம், டெய்லி என்ன புசிப்ப அப்படின்னு சொன்னா, என்னுடைய சாப்பாட்டு மேசையில என் பிள்ளைக்கு உரிமை இருக்கோ இல்லையோ, உனக்கு உரிமை இருக்குப்பா, உனக்கு உரிமை இருக்குப்பா. அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்களுக்கு முன்பாக முடவர்கள் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. முடவர்கள் எல்லாம் ராஜாவுக்கு அவங்க பாளையத்திற்கு வெளியே தான் இருப்பாங்க. முடவர்கள், கண் தெரியாதவர்கள், பலவீனமானவர்கள், இவர்கள் யாருமே ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளே வரலாகாது. அவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவாங்க. பட் இவன் பலவீனமான ஒருத்தன், தகுதியே இல்லாத ஒருத்தன். யார் அப்படின்னா, சரி இவனுக்கு ஒரு ராஜா தாவீதினிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரலாம், தாவீதினிடத்திலிருந்து ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாய் அவனை பார்த்துக்கணுன்ற ஒரு செய்தி வரலாம், இதெல்லாம் ஓகே. ஆனா இவனுடைய மனசுல கண்டிப்பா எங்க இடம் இல்லைன்னா, தாவீதினுடைய அரண்மனையில இவனுக்கு இடம் கொடுக்க முடியாது, சட்டம் கூட அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீதனை டிசைட் பண்ற அத்தாரிட்டி. தாவீது இருக்கிற இடத்துல என் கர்த்தரை நான் பார்க்கிறேன். நான் சொல்றேன், பலவீனமான உங்களை, ஒரு வார்த்தையினால பலவீனமான உங்களை, ஒரு செய்தியினால பலவீனமான உங்களை, ஏதோ ஒரு நியூஸ்னால பலவீனமான உங்களை கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உன்னை ஒரு நாள் உட்கார வைப்பேன். எங்க தெரியுமா? பலவானோடு பந்தி இருக்க பண்ணுகிறவர், பலவான்களோடு பந்தி இருக்க பண்ணுகிறவர். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி, எஸ் எஸ் எஸ். தகுதி இல்லாத உங்களை, தகுதி உள்ளவர்கள் மத்தியிலே
ஆமென். ராஜாக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர், ராஜாக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர், உங்க பிள்ளைகளை ராஜாக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆம் என்றும் இதோ உங்க மூத்த பிள்ளைய கர்த்தர் அப்படி உட்கார வைக்கிறாரு, உங்க இளைய பிள்ளைய கர்த்தர் உட்கார வைக்கிறாரு. உங்க குடும்பத்துல ஒருத்தர் ராஜ சமூகத்துல அப்பம் புசிக்க போறாங்க, ராஜாக்களோடு உட்கார வைக்க போறார். சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற ஒரு தேவனுடைய மகிமை இப்பொழுது இங்கெல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எஸ் 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 கிருபை 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 கிருபை. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும், அப்படியே நிறைவேறட்டும். ஆமென். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய பாடுவோம். கைகளை கட்டி அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். நம்பிக்கையில்லா நிலையானதோ குறைவானதோ, விசுவாசம் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார், கலங்காதே எனக்குள்ளே. ஆமென். ஸ்தோத்திரம். பெரியவரே, நான் அறியாத எனக்கு எட்டாததும் பெரிய ஸ்தோத்திரம். செய்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது. தூர தேசத்திலிருந்து வரும் செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு பெரிய பலனாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. செய்தியை அனுப்புகிற கர்த்தர், செய்தியை அனுப்புகிற கர்த்தர், செய்தியை அனுப்புகிற கர்த்தர். உங்க காது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சீக்கிரமாய் கேட்க போகிறது, ஒரு சந்தோஷமான செய்தியை சீக்கிரமாய் கேட்க போகிறது. ஆமென். கர்த்தரே அதை செய்ய போறாரு, கர்த்தரே அதை செய்ய போறாரு. இந்த வார்த்தை எத்தனை பேருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா யாரோ நிறைய பேரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் பேசினதை நான் உணர்றேன். கர்த்தர் நிறைய பேரிடத்துல கர்த்தர் பேசினதை உணர்றேன். ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் தான் பாஸ்டர், அந்த மேவி பசைத்து வேற யாரும் கிடையாது, நான் தான் பாஸ்டர், நான் தான். அப்படியே முடமாக்கப்பட்டு கிடக்கிறேன் நான். சில செய்திகளெல்லாம் என் மனசு அப்படியே உடைச்சிருச்சு. என் லைஃப்ல நடந்தது நிறைய கனவு மாதிரி நடந்துருச்சு. அதற்கு நான் எந்த விதத்திலும் காரணமே இல்லை, எந்த விதத்திலும் நான் காரணமே இல்லை, நான் காரணமே இல்லை. ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது கர்த்தர் உங்களுக்காக தான் கர்த்தர் பேசியிருக்கிறாரு. ஸோ நம்பர் 1, முதலாவதாக வேதம் சொல்கிறது, கடை கோடியிலே இருந்தவனுக்கு ராஜ அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. ஆமென். அறியாத இடத்திலே கடந்தவனுக்கு அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. நம்பர் 2, இரண்டாவது, ராஜாவுடைய சிந்தனையிலே அவனுக்கு ஒரு இடம் கிடைத்தது. நம்பர் 3, மூன்றாவது, அவனுக்காக அரண்மனை கதவுகள் திறந்தது. ஆமென். நான்காவது, அவன் இழந்து போன அனைத்தும் அவனுக்கு திரும்ப கிடைத்தது. ஐந்தாவது, காலம் முழுதும் சாகிற வரைக்கும் அவன் சொல்றான், நித்தம் டெய்லி டெய்லி சாப்பாடு உனக்கு எங்க தான் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய மகிமை இல்லை. எங்க இருந்தா, எங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ரொம்ப ரொம்ப தூரம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். ஆனா இப்ப கொண்டு போய் உட்கார வைக்கிறது எங்க? ஸோ பிஸியான ஒரு இடத்துல அவனுக்கு என்ன கேட்டாலும் கிடைச்சிடும். அதுவும் சொல்றான், ஏன் பந்தியில எங்கேயாமோ நினைச்சு கூட பார்க்கல, நினைச்சு கூட பார்க்கல. யாருக்குமே அவன் இந்த மேவி விஷயத்தை என்ன நினைப்பாங்க, எங்க அப்பாவுக்கு கூட இந்த சான்ஸ் கிடைக்கல, எங்க அப்பாவுக்கு கூட இந்த சான்ஸ் கிடைக்கல. ஆனா யாருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, பிள்ளைக்கு கிடைச்சிருச்சு. உங்க அப்பா தவற விட்ட நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா தருவார். உங்க குடும்பம் தவற விட்ட நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார், நிச்சயமா தருவார். அப்பா தான் இதுக்கு ஆசைப்பட்டாரு. மேவி பேசத்துக்கு சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவார், எங்க அப்பா தாங்க ஆசைப்பட்டாரு,
உங்க கூட சாப்பிடணும்னு எங்க அப்பா தாங்க ஆசைப்பட்டாரு. உங்க பந்தியில உட்காரணும்னு எங்க அப்பா தாங்க ஆசைப்பட்டாரு. ஆனா எங்க அப்பாவால முடியல. ஆனா எங்க அப்பா செய்யலைனாலும் எங்க பரலோக அப்பா எனக்கு அந்த வாய்ப்பை தந்துட்டாரு, எனக்கு அந்த மகிமையை தந்துட்டாரு. ஐயா, உங்க பிள்ளைங்க கண்டிப்பா அதை பார்ப்பாங்க. அம்மா, பிள்ளைங்க கண்டிப்பா அதை பார்ப்பாங்க. எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலையே, என் பிள்ளைகளுக்காவது அது கிடைக்குமான்னு நினைச்சீங்கல்ல? எஸ், உங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ராஜாக்களோட கர்த்தர் அமர பண்ணி, ஓ ஹalleluya.